அனைத்து தோழமைகளுக்கும் வணக்கம். நமக்கு பின்னாடி இருப்பது என்னது அப்படின்னா சூரிய உலர்த்தி, சோலார் ட்ரையர் அப்படின்றது. சோலார் ட்ரையர், இந்த சூரிய உலர்த்தி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளை காய வைக்கிறதுக்காக பார்த்தோம்னா மின் வச்சு, அதாவது கரண்ட்டை வச்சு ஒரு உள்ளே வெப்பத்தை உருவாக்கி பொருளை காய வைக்கிறது ஒரு முறையாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொரு முறை என்னன்னா வேப்பர் காற்றை வச்சு, வெப்ப காற்றை வச்சு பொருளை காய வைக்கிறது அப்படின்றது இருக்கும். ஆனால் இது என்ன அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய நமக்கு சூரிய ஒளியிலிருந்து காய வைக்கிறது தான் இந்த சூரிய உலர்த்தி. வெளியில் பார்த்தோம் அப்படின்னா 30 டிகிரி 35 டிகிரி தமிழகத்தில் சராசரியாக இருக்கும். 35லிருந்து 40, அதுவும் எல்லினோன்லாம் வந்துருச்சு அப்படின்னா 45 டிகிரியே தாண்டிடும். ஆனால் இதில் அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே 35 டிகிரி காயுதுன்னா கூட உள்ளே 50 55 டிகிரி 60 டிகிரி வந்துடும். நீங்கள் 45 டிகிரி வெளியில் காயுது அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் 70 80 டிகிரிக்கு இது வந்துடும். 70க்கு மேலே தான் இருக்கும் டிகிரி. பயங்கரமான வெப்பமாக உள்ளே இருக்கும். அது மூலமாக பார்த்தோம்னா ஒரு பொருளை நம்ம இதில் காய வைக்கிறோம் அப்படின்றது தான் இது தயார் பண்ணக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்குது. சரி, இது என்ன வினை புரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது வெளியிலிருந்து வரக்கூடிய தூசிகளிலிருந்து பாதுகாக்குது. அதாவது மண் குப்பை நிறையா காற்றில் வரும். அந்த தூசியிலிருந்து உணவுப் பொருட்களை பத்திரமா காய வைக்கக்கூடிய ஒரு முறை தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு மூலிகை பொருளை வெயிலில் நேரடியாக காய வைக்கக்கூடாது. அப்படி காய வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் மூலிகை தன்மைகளும் அதிலிருந்து வெளியே போயிடும். ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா பாலிகார்பன் ஷீட் என்பது இந்த கார்பன் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது புற ஊதா கதிர்களை தடுக்குது. அதாவது யூவி கதிரில் இருந்து இது தடுக்குது. இது என்ன பண்ணணும்னா, இந்த யூவி கதிரில் இருந்து ஃபில்டர் பண்ணி வடிகட்டி உள்ளே இருக்கிற பொருளை சரியான வெப்பத்தில் காய வச்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு உன்னதமான தயாரிப்பு இது. சரி, உங்களுக்கு பாலித்தீன் இதில் இருக்குது, கார்பன் இருக்குது. கார்பன்னா என்ன, பாலித்தீன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, பாலித்தீன் நம்மளுக்கு பாதிப்பு தருமா அப்படின்னா அதை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். பாலித்தீன் இதில் கிடக்குது, அதான் பாலி கார்பன் ஷீட்டு. பாலித்தீனும் இருக்குது, கார்பனும் இதில் இருக்குது. அப்போ பாலித்தீனிலிருந்து நச்சு வாயுக்கள் வெளியே வருது. இது உணவோடு கலந்து உணவை பாதிக்குமா அப்படின்னா இல்லை. இதில் இருக்கிற ஷீட்டு பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு உத்தரவாதங்கள் இருக்குது. அதனால் பார்த்தோம்னா இது இப்போ எந்த ஒரு பாலித்தீன் வெயிலில் வச்சிங்கனாலும் மிக விரைவாக அதிலிருந்து நச்சு வாயுக்கள் வெளியேறி அந்த பிளாஸ்டிக்கு, அந்த பாலித்தீன் உடையிற தன்மைக்கும் வீணாக போகிற தன்மைக்கும் வந்துடும். அப்போ அதிகமான நச்சுக்கள் அதிலிருந்து வெளியேறுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. மிக குறைவாக தான் பாலித்தீன் கலக்கப்பட்டிருக்கு. அதனால் மிக குறைவாக தான் உங்களுக்கு பாலித்தீன் அதில் இருக்கிற சில நச்சு வாயுக்கள் வெளியேறும். ஆனால் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளும் மேல் நோக்கி தான் வெப்பத்தில் ஒரு நீராவி கொதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீராவி எப்படி போகணும்னா மேலே நோக்கி தான் போகும், கீழ் நோக்கி எதுவுமே வராது. நீங்கள் எந்த ஒரு பொருளும் ஆவியாகக்கூடிய தன்மை இல்லை, வெப்பமாக இருக்கிற ஒரு வெப்ப காற்று இல்லை, எந்த ஒரு வெப்ப பொருளும், வெப்பம் அதிகமாகிற பொருளும் அதேமாரி பார்த்திங்கன்னா கார்பன் ஒரு பொருளை எரிக்கிறப்போ அதில் வரக்கூடிய புகை, அந்த கார்பனும் மேல் நோக்கி தான் போகும். ஏன்னா அது வெப்பமாக இருக்கிறது. இப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பொருள் வெப்பமான மேல் நோக்கி போகும். அப்போ பாலித்தீன் இதிலிருந்து வெளியேறுது, நச்சு வாயுக்கள் வெளியேறுது அப்படின்னா மேல் நோக்கி தான் போகும். அப்போ கீழ் நோக்கி வராது. நம்ம இதில் காய வைக்க போகிறது கீழே தான் காய வைக்க போகிறோம், மேலே எதுவுமே காய வைக்க போகிறதில்ல. அப்போது கீழே இருக்கிற பொருளை எந்த விதத்துலேயும் இது பாதிக்காது. கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம ஒன்று ஷீட்டு இல்லை பாதுகாப்பான தகரங்களையே பயன்படுத்துகிறோம். அதே சமயத்தில் உள்ள
எந்த விதமான பாலித்தீன் பொருட்களையும் பயன்படுத்தி உணவுப் பொருட்களை காய வைக்கக்கூடாது. அப்படி காய வைக்கிறீங்க, உள்ள பாலித்தீன் அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி காய வைக்கிறீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் இருந்து வெளியேறக்கூடிய நச்சுக்கள் அந்த உணவுப் பொருளோடு கலந்துரும். அது உணவு ஆரோக்கியமான உணவாக இருக்காது. அப்படி பண்ணாமல் ஒரு பொருள் நீங்கள் காய வைக்கிறீங்கன்னா அது தூய்மையான பொருளாகவும் ஆரோக்கியமான உணவுப் பொருளாகவும் மாறும். உங்களுக்கு வந்து கொடுக்கணும், இல்லைன்னா மற்றவங்களுக்கு விற்கிறீங்கனாலும் ஒரு ஆரோக்கியமான பொருளை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்றது ஊர்ஜிதப்படுத்தப்படும். இப்போது இதில் நம்ம தான் இதை தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த கார்பன் பார்த்திங்கன்னா இன்னொன்று, இது கார்பன் வந்து அதே போல் நம்மளுக்கு தீங்கு இழைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பன் தீங்கு இழைக்காது. இது எதில் இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நிலக்கரி சுரங்கங்கள் இருந்தும் வைர சுரங்கங்கள் இருந்தும் இந்த கார்பனை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. இந்த கார்பன் பார்த்தோம்னா இதிலிருந்து எந்த நச்சு வாயுக்களும் வெளியேறுவதில்லை. இந்த கார்பன் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூவி கதிரில் வந்து உங்களுக்கு தடுக்குது. புற ஊதா கதிர்களை உங்களுக்கு தடுத்து உள்ளே இருக்கிற பொருளை உங்களுக்கு பாதுகாப்பான முறையில் அதே மூலிகை மருத்துவ குணங்களோடு இது காய வச்சு தர வல்லதாக இருக்குது. இதில் என்னென்ன காய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விதமான பொருட்களும் காய வைக்கலாம். நீங்கள் வந்து மூலிகை பொருட்கள் அனைத்தும் இது காய வைக்கலாம். மூலிகை பொருட்கள்னால் பார்த்திங்கன்னா குப்பைமேனியில் இருந்து நீங்கள் முருங்கை, கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா நெருஞ்சு முள் நீக்கி மார்க்கெட்டில் அதிகமாக தேவைப்படக்கூடிய நெருஞ்சு முள், அப்படி எல்லா விதமான மூலிகை பொருட்களும் காய வைக்கலாம். சரி, மூலிகை பொருட்கள் தான் காய வைக்க முடியுமா அப்படின்னா அதுவும் இல்லை. வத்தை, அப்பளம் போன்ற உணவுப் பொருட்களையும் இதை வந்து காய வைக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் தூசிகள் இருந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பான முறையில் காய வைக்கும். அதே சமயத்தில் எந்த விதமான தூசி இல்லாமல் யூவி கதிர்கள் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான முறையில் இது உங்களுக்கு வந்து காய வச்சு பொருளை தரும். சரி, இதுதான் பண்ண முடியுமா அப்படின்னாலும் கிடையாது. பழங்கள், காய்கறிகள்னு எல்லாத்தையுமே காய வைக்கலாம். பழங்கள் என்னத்துக்கு காய வைக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க. இன்றைக்கி என்னுடைய வெளி மார்க்கெட்டிங்கில் வெளியில் விற்கக்கூடிய பொருட்கள்னு பார்த்திங்கன்னா பலாப்பழத்தை வைத்து பலாப்பழத்துக்கு இடையில் ஒரு முந்திரி வச்சு அதை சுற்றி வச்சு காய வச்சு அதை வந்து விற்பனை பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமற்ற சாக்லேட்டு அது இதுன்னு நட்ஸு வந்து நிறைய கெமிக்கல் வைத்து ஒரு உணவுப் பொருள் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு மாற்றாக ஒன்று கொண்டுட்டு வரணும், ஒரு நல்ல உணவுப் பொருளை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து இப்போ இதை தயார் பண்ணுறாங்க. நிறைய பேரும் நபர்களும் இதை நம்பி வாங்குகிறாங்க. இதை வந்து ஒரு மக்கள் வந்து இப்போ ஆரோக்கியமான வாழ்வதற்கான ஒரு விழிப்புணர்ச்சியில் இருக்கிறாங்க. அப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அப்போ இந்த பழத்தை இப்படியும் விற்கலாம். அதே போல் மாம்பழத்தை வந்து வீணாக போகும். இப்போ அதிகமாக மாம்பழத்தில் வந்து நம்ம இடங்களில் விற்கிறாங்க அப்படின்னோம்னா மாம்பழத்தை அதிகமாக விற்க முடியாது, மீந்து போகும். அந்த மீந்து போகக்கூடிய மாம்பழத்தையே நீங்கள் சிறிதாக கட் பண்ணி சின்ன சின்னதாக ஆக்கி இதில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதையே பின்வரும் காலங்களில் இப்போ மாம்பழம் இல்லாத காலங்களில் இந்த மாம்பழத்தை எடுத்து விற்கலாம். இந்த மாம்பழம் உங்களுக்கு வந்து அப்போது அது வீணாகாத ஒரு பொருளாக இருந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு பொருளாக மாறும். இப்படி காய்கறிகள் வந்து வீணாக போகுது. இப்போ கொத்தவரங்காய் உங்களுக்கு வீணாக போகுதுன்னா கொத்தவரங்காவை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வேய்ச்சி உப்பு போட்டு வேய்ச்சி எடுத்து நீங்கள் காய வச்சு வத்தலாக மாற்றி விற்கவும் செய்யலாம். நீங்கள் உணவுக்காக நீங்களும் பயன்படுத்தலாம். இதுபோல் கத்திரிக்காவிலேருந்து முருங்கைக்காவிலேருந்து எல்லாத்தையும் காய வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முருங்கனுடைய தூள் வந்து பொடி வந்து அதிகமாக வந்து விற்கப்படுது. அதிகமாக வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அது வந்து இன்றைக்கி கேப்சூல் மாத்திரைகளாகவும் விற்கப்படுது. ஒரு மாத்திரை வந்து 3 ரூபாயில் இருந்து 6 ரூபா வரைக்கும் விற்கப்படுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு ஒரு முறையாக இருக்குது. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் இன்றைக்கி வெளிநாடுகளில் ஏற்றுமதிக்கு மிக அதிக வாய்ப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட்டிங்கில் மிக டிமாண்டு அப்படின்னு
அப்படின்னக்கூடிய பற்றாக்குறையில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை தூளும் கருவேப்பிலினுடைய தூளும் தான். அப்போது இதெல்லாம் காய வச்சு நம்ம வெளியில் வந்து விற்கிறதுக்கான முறைக்கு இது மிக சிறந்ததாக இருக்கும். அந்த சத்து குறையாமல், மூலிகைத்தன்மை குறையாமல் இது அப்படியே வந்து மக்களுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது. அப்படின்றதுக்காக இதை நம்ம தயார் பண்ணுறோம். அப்போது இதில் வந்து காய வைக்கிறதுக்கு பல்வேறு முறைகளில் நம்ம இதை வந்து காய வைக்கலாம். பல்வேறு பொருட்களை காய வைக்கலாம் அப்படின்றது. இது பெரும்பான்மையாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நபர்கள்னால், இதை வெறுமனே பண்ணிடுறாங்க. உள்ளே வந்து மின் விளக்குகள் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்றாங்க. இதை வந்து குறைஞ்சபட்சம் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் இருக்கிற வெப்பத்தை குறைப்பதற்காக அதாவது வெப்ப கட்டுப்பாட்டிற்கான மீட்டரை வந்து பொருத்துகிறாங்க. இந்த வெப்பத்தை கட்டுப்படுறதுக்கு ஒரு விசிறி இருக்கும். அதாவது டிசி மோட்டார் ஒரு ஃபேனு 2 ஒன்றோ வச்சு அதனுடைய வெப்பத்தை வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே எடுத்து விட்டு அது வந்து உள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரிலேயே வந்து வெப்பத்தை வச்சுக்கிற போல் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அதுபோல் வந்து மட்டும் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே லைட் வைக்கிறதில்ல, மின் விளக்குகளை வைக்கிறதில்ல. அப்படி மின் விளக்குகளை நம்ம வச்சுருக்குறோம். இல்லை என்ன இப்போதைக்கு நான் பண்ணலை அப்படின்னா, இதில் வந்து வெப்பத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சர்க்கியூட் போர்டோ மீட்டரோ இதில் வைக்கலை. அப்படி வச்சோம் அப்படின்னா எனக்கு இன்னும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதில் என்ன எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா, தேங்காய் சில கருகு மாரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இது வெப்பத்தை வந்து நான் வந்து குறைக்கிறதுக்கான அந்த மீட்ரு இல்லாததுனால உங்களுக்கு வந்து அது எனக்கு வந்து நடந்துடுச்சு. அதை வந்து நான் இந்த காணொளியில் நான் இணைக்கிறேன். பிறகு அதை பாருங்கள், தெரியும். அப்போது நீங்கள் அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்துவதற்கான முறையும் இதில் வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா, மின் விளக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா, இரவுலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்போ வந்து காய வச்சுக்கலாம். இப்போ நான் தேங்காய் வந்து ஒரு நாள் வந்து உடைச்சதுக்கு பிறகு பார்த்தோம்னா அன்றைக்கி மானம் மூடிடுச்சு. சுத்தமாக காயவே இல்லை. அந்த ஈரப்பதம் அப்படியே இருந்துச்சு. கையை வந்து தேங்காவில் தொட்டோம்னா கையில் ஈரம் இருக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போது நான் என்ன பண்ணோம்னா, உள்ளே இதுக்கு அந்த தேங்காய்களை கடத்தி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணோம், நம்ம மின் விளக்குகளை இயக்க வச்சதுக்கு பிறகு உள்ளே இருக்கிற ஓல்டரும் உருகிடுச்சு. உள்ளே இருக்கிற ஒயர் வந்து வளவளப்பாக அதுவும் எரியிற தன்மைக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பிறகு பார்த்துட்டு ஓல்டரை மாற்றிட்டு நம்ம 5 நிமிடத்துக்கு ஒரு முறை வந்து அதை அணைத்தி வேறொரு முறைகளில் அதை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நம்ம வந்து அதை பாதுகாப்பாக காய வச்சு எடுத்து வச்சோம். மொத்தமாக பார்த்தோம்னா விளக்கு எரிஞ்சுதுன்னு பார்த்தோம்னா மின் விளக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் தான் நம்ம அதை எரிய விட்டுருப்போம். அதுக்குள்ளார நமக்கு தேவையான அளவுக்கு காஞ்சிடுச்சு. உள்ளே பூர்ணம் பிடிக்காத அளவுக்கு மாற்றிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் பிறகு மறுநாள் காலையில் நல்ல வெயில் காய வச்சுருக்கோம். அதனால் வந்து பார்த்தோம்னா மின் விளக்கு உள்ளே பொருத்தி நம்ம வேலையை சரியாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து என்ன நடக்கும், ஒரு இதுபோல் காலகட்டங்களில் மழை காலகட்டங்களில் இல்லை வேறு ஏதாச்சும் இயற்கை சீற்றங்களில் இல்லைன்னா நம்ம கட்டாயம் இரவலையாவது நம்ம காய வைத்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையிலையும் மின் விளக்குகளை எரிய விட்டு நம்ம வந்து காய வச்சுக்கலாம். அப்படி ஒரு முறையை நம்ம பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம அதுமாரி பண்ணோம்னா அது பயனுள்ளதாகவே இருக்கும். அப்போ வந்து இது போல் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அப்போது வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு பதப்படுத்தும் உணவுகளை காய வைக்கும் ஒரு முறையாகும் இந்த சூரிய உலர்த்தியை நம்ம பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளும் வந்து தயார் பண்ணி தரோம். நீங்கள் வந்து நம்மளை அணுகலாம். வந்து இதை உங்களுக்கு செஞ்சு தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னாலும் நமக்கு வந்து அழைச்சி சொல்லுங்கள். இது எப்படி இல்லை செயல்படுது இல்லை வாங்கலாமா அப்படின்றதுனாலும் நம்ம வந்து ஆலோசனை கேட்கலாம். கண்டிப்பாக வந்து ஆலோசனைகளும் நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் இதை பற்றியான கேள்விகளும் நம்மளிடம் கேட்டுக்கொள்ளலாம். நம்ம வந்து கீழே வந்து உங்களுக்கு நம்பர் வந்து என்னுடைய கைபேசி எண் கொடுத்துருக்குறேன். அதை வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து அழைச்சி பதிவுகளை நீங்கள் சந்தேகங்களை கேட்டு நீங்கள் தெளிவாகிட்டு நீங்கள் பயனடிங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன்.
இப்போ வந்து இது எப்படி இருக்குது, நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றதையும் பின்னாடி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நன்றி நன்றி, வணக்கம். ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையில் இருக்கு.